வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சஷ்டி விரதத்தை பற்றி தான். சஷ்டி விரதம் எதுக்காக இருக்கிறோம், அது இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்காங்க. ஆனால் அதோட உண்மையான மகிமை என்ன, அதோட நோக்கம், ஆன்மீக நோக்கம் என்ன, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் முழுமையாக தெரியறதில்ல. ஓரளவுக்கு தெரியுது, இருந்தாலும் அதை பற்றின முழுசாக எதுவும் தெரியாமதான் நிறைய பேர் இருக்காங்க. சஷ்டின்றது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அமாவாசையிலையும் பௌர்ணமிக்கும் பெறக்கூடிய 6வது நாளில் வருது. இந்த நாள் முழுசா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. சஷ்டி விரதத்தை உண்மையான பக்தியோடு கடைபிடிக்கிறவங்க அவங்களோட மனசை இறைவனிடம் ஒருமுகப்படுத்துறாங்க. விரதங்கிறது வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அது நம்முடைய உடலையும் மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். புராணங்கள் எல்லாம் முருகப்பெருமான் சூரபத்மனை கொன்று தர்மத்தை நிலைநாட்டியது சஷ்டி நாளா கூறப்படுது. ஆனா இந்த விரதம் தீமையை வெல்றதுக்கு மட்டும் கிடையாது, நன்மையை அடையிறதுக்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுது. நிறைய பக்தர்கள் சொல்றது என்னன்னா, சஷ்டி விரதத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சா அவங்களுடைய மன நிம்மதி அதிகரிச்சு தன்னம்பிக்கையை வளர்ந்து வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு அதிசய உத்தரவாதமா இல்லாம பக்தி, ஒழுக்கம், நல்ல வாழ்க்கை முறை இதெல்லாம் இருந்தாலே நம்முடைய ஆன்மீக அனுபவமாவே அது பார்க்கப்படுது. சஷ்டி விரதம் இருக்கும்போது பலர் காலையிலேயே குளிச்சுட்டு முருக வழிபட்டு ஓம் சரவண பவா, கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மாதிரி துதிகள் எல்லாம் பாராயணம் செய்யறாங்க. இது நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி இறை நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. இது மட்டும் இல்லாம விரதத்தின் போது நம்ம கோபம், பொய், மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசுறது, நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது, அதெல்லாமே கண்டிப்பா தவிர்க்கணும். உண்மையான விரதம்ன்றது உடல் மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசும் தூய்மையா இருக்கணும். சஷ்டி விரதம் இருந்தா வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சோதனையும் உடனே மறைஞ்சிரும்ன்றது சொல்ல முடியாது. ஆனா அந்த சோதனைகளை எதிர்கொள்ற மன வலிமையும் பொறுமையும் இறை நம்பிக்கை எல்லாமே நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இதுக்காக பக்தர்கள் அதை பண்றாங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகனை நம்பியவர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். நீங்களும் சஷ்டி விரதத்தை உண்மையான பக்தியோடையும் நல்ல எண்ணங்களோடையும் ஒழுக்கமான வாழ்க்கையுடனும் கடைபிடிச்சு பாருங்க. இறைவனுடைய அருள் உங்க மனதுக்கு கண்டிப்பா அமைதியையும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் வழங்கும். வேல்வேல் வெற்றிவேல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் முருகப்பெருமானோட மகிமைகள் அறைய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி. முருகன் அருளால அனைவருக்கும் நல்லதே கிடைக்கட்டும்.